தினந்தோற வாழ்க்கையில சில விஷயங்களை அற்புதமா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது நடந்திருக்கும், என்னடா இது ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தோணும். அது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? இந்த பாகையில எடுத்துட்டு வந்துருக்கேன். நம்பவே மாட்டீங்க, இருங்க சொல்றேன். இது வந்து எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்கல்ல. இது என்ன மேட்ரு அப்படின்னா, நான் வந்து ஒரு அம்மா அழுகுறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கு அப்படி கூட்டங்க நெருக்கடியில சாமி எட்டி பார்த்துட்டு பூவையும் இதையும் தூக்கி போட்டு போறாங்க. அவங்கள திரும்பி பாக்குறதா, காலபைரவரை பாக்குறதா, இவரை பாக்குறதா, எங்க நிக்கிறோம்? இப்போ நான் கடவுளை அதிகமாக வழிபடுறேன் இருக்கப்ப நான் சில விஷயம் என் பர்சனல் லைஃப்பில் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அது விடிய காலத்தில் 3 மணிக்கோ 12 மணிக்கோ நைட்டு இல்லை மதியானம் உச்சி வேலை காலையிலையோ நான் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அதை வெளியே சொல்ல முடியாது. சொன்னாக்கா என்னடா படிச்சுட்டு இப்படி பேசுகிறேன்றத பல பேரும் பேசுவோம். அதெல்லாம் நான் பெருசாக ஷேர் பண்ணுறது யாருக்கிட்டுமே. இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட உண்மை, அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப நான் ரெடியாக இருக்கேன்றதால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் பர்சனல் லைஃப்பில் தினந்தோற வாழ்க்கையில் சில விஷயங்களை அற்புதமா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது நடந்திருக்கும், என்னடா இது ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தோணும். அது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? இந்த பாகையில எடுத்துட்டு வந்துருக்கேன். நம்பவே மாட்டீங்க, இருங்க சொல்றேன். இது வந்து எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்கல்ல. இது என்ன மேட்ரு அப்படின்னா, நான் வந்து ஒரு அக்டோபர் மாதம் போல் வந்து எனக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரியல. ஓகே. காலபைரவர்கிட்ட வந்து என்னை வந்து ரெக்வஸ்ட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் காலங்கள் சரியில்லை, அஷ்டமஸ்தினி எனக்கு நடக்குது. அப்போ வந்து காலபைரவரால் வந்து காலத்தை தள்ள முடியும், நடக்க போகிற விஷயம் தள்ள முடியும். ஆனால் எனக்கு விஷயம் இன்ஸ்டியூஷன்ஸ் வருது, அது நீ காலபைரவ பண்ணோம்னா சரி பண்ண முடியுது. அப்போ நான் வந்து உஜ்ஜைன் போ அப்படின்ட்டாங்க, அவர் தான் மெயின் அப்படின்ட்டாங்க. ஒன் டைம் காலி கனவு வந்ததுன்னு உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வாட்டி சொல்லியிருந்தீங்க அதை. அப்போ எனக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் பயங்கரமாக வருது. என்னடா இது, நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு காலியை போய் காலி கையை பிடிக்குது அப்படிங்கும்போது எனக்கு வெளியே சொன்னால் சிரிப்பாங்களே, என்ன பண்ணுறது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலபைரவரும் வராரு, இதையும் பார்க்குறேன். உண்மை அப்போ வந்து அங்கே இருக்க சாதுகள் வந்து இங்கேருந்து தர்மம் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்கே பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. உஜ்ஜைனில் வருவாங்க, பாத யாத்திரை வருவாங்க. அப்போ 2 பேர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு உன் பேர் என்ன கேட்குறாங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. காசுலாம் எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. நான் நெய்யை மட்டும் வாங்கிட்டேன் பூஜைக்கு அப்படின்னாங்க. சரி, நெய்யை வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணாங்க, அவங்களே எடுத்து ஒரு முகமா இருமுகமா இந்த ருத்ராட்சத்தை கொடுத்தாங்க. ருத்ராட்சமா இது? ஆமாம், வித்தியாசமாக இருக்குது ஷேப்பு. ஆமாம், இது வந்து அந்த அஸ்தியில் இருக்குது. அஸ்தியா இது? அந்த இந்த அஸ்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அவங்க கொடுத்தது, உஜ்ஜைனில் கொடுத்த விஷயம். இதோட சிறப்பெல்லாம் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. என்ன இதோட பாருங்க, தெரியுதா? இது ருத்ராட்சமா ப்ரோ? 2 முகம், ஒரு மாதிரி ஜுவாலை மாதிரி இருக்கு பாக்க. ஆமா, இந்த ஒரு முகம் இந்த பக்கம் இருக்கு. ஓ, இது ஒரு முகம். ஆமா, இங்க ஒரு முகம். ஆமா, ஒரு முகம். இது எப்படி கழுத்துல மாட்ட முடியும்? இது இப்படி மேலே இருந்து போடுவாங்க, இப்படி போடணும், ஒளி மாதிரி. ஓ வாவ், இது போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ருத்ராட்சம். இது வந்து கையில கொடுத்தாங்க. ஓகே. கையில கொடுத்து ஒரு அஸ்தி கொடுத்தாங்க, அது கூட. ஓகே. அது மேல பண்றது, அது கொடுத்துட்டு என்ன நம்ம சொன்னாங்க, நீ உஜ்ஜைனுக்கு வருவ, ஹிந்தியில ஏதோ உஜ்ஜைன்னு சொல்லி வருவ அப்படின்னாங்க. எனக்கு சிரிச்சிட்டேன், இங்கே எதனா உஜ்ஜைனுக்கு போக போகிறேன் அப்படின்னு. இங்கே தான் ஸ்பார்க் இருக்குது. வந்துருச்சா, இன்விடேஷன் வந்துருச்சா, எனக்கு வந்துருச்சா. நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன், அம்மாட்ட கொடுத்துட்டு அவட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ஏதோ அந்த தேதியில் வந்து பூஜை பண்ணி வச்சுட்டு இதை நான் வந்து துணீரில் போட்டு வச்சுட்டேன். டெய்லி இதை பார்க்குறேன், இது என்னவா இருக்கும் யூனிவர்ஸ்னு கேட்குறேன். கரெக்டாக நான் வந்து டிசம்பர் நவம்பர் மந்த்து காம்படிஷன் முடிச்சுட்டு வரேன். என்னை வந்து எங்களோட சார்பில் கூப்பிட்டு வின் பண்ணதுக்கு ஏதாவது இடத்துக்கு போயிட்டுவான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சிங்கிள் நம்ம கல்யாணம் ஆகலைங்கும் போது நம்ம எங்கேயும் கப்பலாக போக முடியாது, நமக்கு எங்கே போக முடியும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்புறம் அம்மா மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கா, சரி ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சிக்கிம், டார்ஜிலிங் ஒரு சில பேர் போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கேதார்நாத்னா க்ளோசிங் பனி நேரம். அப்போ நான் கேட்குறேன், உஜ்ஜைன் போகிறேன் அப்படின்ட்டேன். உங்களறியாம வேலை வந்துருச்சு. ஏங்க சொல்லி திரும்பதுக்குள்ள உடனே ப்ரூஃப் அனுப்பி டிக்கெட்டை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. சிவனை கூப்பிட்டுருக்காரு, வா எங்க வாடா அப்படின்னு. ₹1 செலவு பண்ணலாங்க. ₹1 செலவு இல்லை, ஃப்ளைட்டு, அகாமடேஷன், ஃபுட்டு எல்லாம் அவர் பார்த்துட்டாங்க. அது ஒரு காம்படிஷன் வின் பண்ணதுனால. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது யாருக்குமே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. போயிட்டு உஜ்ஜைனில் போயிட்டு ஓம்காரேஸ்வர் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓம்காரேஸ்வர் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமேலு மகாகாலை போய் உட்காரோம். மகாகாலை டேரெக்டாக நிற்க வச்சுட்டாங்க. அவர்கிட்ட கொண்ட பிரசாதம் கொடுத்தாங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இதை நான் வந்து கண்டென்ட்லேயே வரல எனக்கு. சரி, இவர் மகாகாலை பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா. அப்புறம் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. மொமெண்ட்டோட வீடியோ ஃபுட்டேஜ் கூட எங்கள்கிட்ட இருக்கு, நான் தரேன், நீங்கள் வந்து காமிக்கலாம். கண்டிப்பாக. என்ன மேட்ரு அப்படின்னா, காலபைரவர் பார்க்கறதுக்காக போகிறேன் உஜ்ஜைனுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கடுக்காளிக்கா போனேன். கடுக்காளிக்கா போய் சுற்றி வந்து நிற்கிறேன், கண்ணு முடி இப்படி நின்றுக்கிறேன். டக்குன்னு உள்ளே என்ன பண்ணேன், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமி விட்டு வந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்து ப்ரே பண்ணி கையில் வச்சுட்டு போயிட்டார். இது கடை திறந்து பார்க்குறேன்,
தேங்காய். காளி கனவுல பார்த்தனா கடுக்காளிக்கா. நான் கடுக்காளிக்கா பற்றி எனக்கு தெரியாது. பேரு புதுசா இருக்கு. கடுக்காளிக்கா, ஆமாம் கடுக்காளிக்கான்னு சொல்லுவாங்க. உஜ்ஜைன் காளியோட கண்டது தானே உஜ்ஜைனே இருக்குது உங்களுக்கு. தேங்காய் கொடுத்தாங்களா, வந்து வச்சுட்டேன். கடுக்காளி, ஆமாம் காளி தான் கொடுத்தாங்க தேங்காய், வீட்டில் வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, காலபைரவர் பக்கத்துக்காக காலபைரவர்கிட்ட போகிறேன். காலபைரவர் எனக்கு கூட்டம் பார்க்க முடியல. அப்புறம் மறுநாள் போகிறோம், காலபைரவர்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு என் கையால் ஒரு சாராயத்தை ஊற்ற கொடுத்து என் கையால் எங்கள் அம்மா கையில் தீபாவளி காமிச்சு வச்சாங்க. ஒரு படையில எங்க அதுதானா நம்ம நாட்டார் தெய்வங்களுக்கு வழங்குற காலபைரவர் உள்ள உட்கார வச்சாங்க. அந்த கருவறையில உட்கார வச்சு என் கையால் அவர் ஆர்த்தி காமிக்க வச்சாங்க. அவ்வளோ நடந்திருக்கு. ஆர்த்தி காமிக்க வச்சுட்டு அவர் மேலே வச்ச பெரிய வஸ்திரத்தை வந்து அந்த காலபைரவர் அஷ்டகம் படிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப நேரம் படிச்சாங்க. சுற்றி ஒரு 4 அவங்க அந்த குருமார்கள் நின்னாங்க, 5 பேர் நின்றுக்கிட்டு அந்த வைப்ல படிக்கிறாங்க பாருங்க காலபைரவர் அஷ்டகத்தை. கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உள்ள கருவறை நீங்க இருக்கீங்க, அம்மா அழுகுறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இது கனவா நடவான்னு தெரியல எனக்கு. இது ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டங்க, நெருக்கடிட்டு சாமி எட்டி பார்த்துட்டு பூவையும் இதையும் தூக்கி போட்டு போறாங்க. அவங்கள திரும்பி பார்க்கறதா, காலபைரவரை பார்க்கறதா, இவரை பார்க்கறதா, எங்க நிக்கிறோம், உன் மீனிங் புரியுதா? ஆமா, ஃபிளைட்டை போட்டு காசு இல்லாம கருவறை வரை கூட்டு வந்து ஸ்பெஷல் தரிசனம் காமிச்சு பெரிய விஷயமா இருக்கு. அவரே இழுத்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா கூட்டத்துல மக்கள் சின்ன கேப் தான் இருக்கும். நீங்க போங்க, நெக்ஸ்ட் டைம் போனா உங்களுக்கு கூட்டிட்டு போறேன், ஸ்பெஷலா கூட்டி போய் காமிக்கிறேன், அதெல்லாம் இருக்கு. போயிட்டு உள்ளேருந்து பார்க்குறேன், மக்கள் வந்து ரொம்ப குட்டியாக தான் தெரியுறாங்க, காலபைரவர் கூட தான் தெரியுது. எனக்கு இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது, எனக்கு அவரை கும்பிட்றதா என்ன, எனக்கு பிளாங்க் அவுட்டு. எனக்கு ப்ரேவே பண்ண முடியல என்னால். அதிர்ச்சியிலிருந்து மீள முடியல. ஆனால் ப்ரேவே பண்ண முடியல. எங்கள் அம்மா அழுகுறாங்க, நான் நின்றுட்டு இருக்கிறேன், அப்படியே உட்காந்துக்கிறேன். அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கும் புரியல. அவங்க தீவிர சிவபக்தர், அவங்களும் ரொம்ப வருஷமாக தியானம் பண்ணுறாங்க, அவங்களும் சிவனை வழிபட்டு இருக்கிறாங்க. அவங்க எனக்கு மேலே அவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்களும் உட்காந்துருக்காங்க. நான் தீபாவளி காய்ச்சி முடிச்சு தாரையை போட்டுட்டு கையில் வச்சுட்டு வெளியே அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ எடுத்துக்க சொன்னேன், கேட்டேன். அப்புறம் நாமளாக உள்ளே உட்காந்து பூஜை பண்ணுறது சும்மா உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு போனேன். அந்த ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றனை பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துக்கு அதே மாதிரி கூட்டி போய் நான் உட்கார வச்சாருங்க. ரெக்வஸ்ட் நிறைவேறிடுச்சு. ஆமாங்க, ரெக்வஸ்ட் நிறைவேறிடுச்சு. நான் கண்டத்தை தாண்டிட்டேன். அந்த கண்டத்தை சொன்ன நம்பவே மாட்டாங்க யாரும். இந்த ஆடியன்ஸ்க்கு இதில் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சக்தி இருக்கு, ஆனால் நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணால் அது வந்து கோளாறு கொடுத்துரும். இதை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலாம் வரேன். நான் இயற்கை போக்கில் போனால் ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன், இழுத்துட்டு போச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த டூரிஸ்ட்டில் ஜோதிலிங்க பார்க்குறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பலன்கள்லாம் கொடுக்காதுங்க. அது நீங்கள் வந்து இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதை முடிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு வராங்க. ப்ரே பண்ணிட்டு அங்கே ஒரு நதியில் ஜோதிலாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் அங்கேயே இன்சிடென்ட் நடக்குது. காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். சிவராத்திரிலேருந்து 1 மாதத்துல அந்த காம்படிஷன் நடக்க போகுது. ஓகேவா? சிவராத்திரி அன்னைக்கு சிவனை கும்பிட்டு வீட்டுக்கு வரேன். ஹெவி டயரியா ஆகி 5 kg லாஸ் ஆகி படுத்துட்டேன். அச்சோ, கேட்டால் H1B அந்த வைரஸ் சம்டைம் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. படுத்துட்டு வீட்டிலே டாக்டரை வச்சு ட்ரிப்ஸ் போட்டு ரெக்கவர் ஆகிட்டேன். டயரியான உடம்பு திரும்ப ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். முடியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி அந்த காம்படிஷனை வின் பண்ணி மறுநாள் போய் காலபைரவர்கிட்ட போய் உட்கார்றேன். இந்தூரில் அந்த காம்படிஷன் நடக்குது. அப்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இந்த டயரி ஆனது காம்படிஷன் கிட்ட வந்து ஆயிரம் என்ன இருக்கும். ஏன் சிவராத்திரி இன்னைக்கு ஏன் எனக்கு டயரி ஆகணும்? பெருசாக வரதா சின்னதாக இங்கே முடிச்சு விட்டாரா? இல்லை, 10 நாளைக்கு டயரி இருந்தால் காம்படிஷனே பண்ணியிருக்க முடியாது என்னால். என் ரெக்வஸ்ட்டே கேன்சல் ஆகிருக்குமே. என் ரெக்வஸ்ட் என்ன, நான் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, வின் பண்ணியாச்சு. வின் பண்ணியாச்சு. அதில் சிவராத்திரி அன்னைக்கு ஆடிச்சு, தாக்கு பிடிச்சேன். 10 நாள் ரெக்கவர் ஆனால் அதுலேருந்து 20 நாள் டைம் இருந்தது. 20 நாள் திரும்ப ரீகெயின் பண்ணி அந்த காம்படிஷன் வின் பண்ணி இந்தூரில் காம்படிஷன் நடந்துச்சு. இந்தூரில் காம்படிஷன் பண்ணி மறுநாளே கேப் எடுத்துட்டு உஜ்ஜைனில் போய் அவர்கிட்ட உட்காந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அதேமாதிரி உட்காந்து கையில் பூஜை பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா, காலத்தையே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. அது ட்ரூ காலபைரவர் பண்ணது ட்ரூ. நான் அதை ஃபீல் பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ காலபைரவர் கோயில் உஜ்ஜைனியை பேஸ் பண்ணி தான் சொன்னீங்க, காலத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாருன்னு. மாநாடு படம் பார்த்துருப்பீங்க, வெங்கட் பிரபு இயக்குன படம். அவர் தீவிரமான சிவபக்தர். அந்த படத்தில் டைம் லூப்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். ஃப்ளைட்டில் வரும்போது அதுவும் நடக்கும். அந்த டைமுக்குள்ளேயே மாற்றி சுற்றிட்டு இருக்காம இருக்கும். அப்போ அவங்க கிராஸ் பண்ணுற கோயில் உஜ்ஜயினி காலபைரவர் கோயில் தான். ஸோ இந்த நீங்கள் சொன்ன விஷயத்த சினிமாலே காமிச்சிருங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கான்னு தெரியல. ஆமாம், அது சுவிட்சில் தெரிஞ்சிருக்கும். அது முடிஞ்சா அது வீட்டுக்கு வந்தோடனே அம்மா போட்டுச்சிங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ அஷ்டம சனி டைமில் எனக்கு நம்ம செல்வி பேசுவார் பாருங்க, ஆஸ்ட்ராலஜர். அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்று வயிற்றுல பிரச்சனை வரும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்படியே பார்க்குறேன்.
ஷெல்லி என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. 6 வாரம் 6 முருகருக்கு விளக்கு போடுங்கன்னு செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் முருகர்கிட்ட கேள்வி கேட்டேன், நீ எனக்கு அப்பந்தான் அப்போ சொல்லி அவர் வேண்டிட்டு மறுநாள் சொல்கிறேன், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, 6 வாரம் 6 செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கு போடு, விளக்கு ஏற்றிட்டே போ அப்படின்னு. 6வது வாரம் இந்த காம்படிஷனை வின் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உப்பையும் மிளகையும் கொண்டு போய் போடுங்கிறாங்க. அந்த அம்மா போட்ட அன்னைக்கு உப்போட வரேன் வந்து அன்னைக்கு 6வது வாரம் விளக்கு ஏற்றுறேன், விளக்கு ஏறவே இல்லை. யானும் மல்டிபிளாக ஏற்றுறா, 2 பாக்ஸ் காலி, 1 பாக்ஸ் ஃபுல்லாக காலி. அவ்வளோ கொளுத்தி விளக்கு ஏறலங்க, ஏற்றிட்டாங்க, சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. காற்று அதிகமாக வந்துச்சா சம்திங்? இங்கே பாருங்க, நீங்கள் வேற காற்று மேலே அடியில் ஓடி வச்சு ஏற்றுறேன், அது ஏதோ சம்திங் கனெக்ஷன் ஏற்றவே முடியல. ஒன்றுமே என்ன பண்ணேன், விளக்கா விட்டு வச்சுட்டு அப்படியே கீழே இருந்து கும்பிட்டுட்டு அடுத்தது ஏற்றினா ஒரு குச்சியில் 6 விளக்கம் ஏற்றிட்டேன். என்னடா இது அதிசயமா இருக்கு. ஓகே, இதெல்லாம் எப்படி நம்புவீங்க நீங்க? ஓகே ஓகே, நான் சொல்றேன், உங்களோட அனுபவம், உங்களோட உண்மை அது. உண்மை. இது எப்படி நடந்துச்சு? இது நானும் ஏங்க 6 வாட்டி குச்சியை பொறுமையாக ஏற்றுனேன். ஏன் அப்படின்னா ஏதோ சம்திங் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமேலு நான் பிரார்த்தனையை வச்சுட்டு உப்பை கொட்டி வீட்டுக்கு வரேன். அம்மா பார்த்தாங்க, அது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிடைக்கல. எதிர்ச்சியாக ஒருத்தர் போய் பார்க்குறேன், சப்பையாக ரெக்கவர் பண்ணிட்டார். 10 நாளில் ரெக்கவர் பண்ணிட்டார். ஹைப்பர்ஸ் கன்னியான சொன்னாங்க, ஒரு அம்மா பேர். அது டாக்டர் சொல்றாரு ரொம்ப மோசமானது. ஏங்க 4 நாள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. பட் அறிக்கையில் எப்படி வந்துச்சு? அது வந்து வயிற்றுல ஒரு இன்ஃப்ளமேஷன் தானே அது. அது ஒரு சம்டைம் ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு அம்மைக்கு ஒரு அம்மன் பேர்லாம் சொல்லுவாங்களே, அது போல எதனா? இது வந்து பெரிய அம்மை, கொப்பளமா ஒரு பெரிய அம்மை. ஐயோ, ஒட்டுமொத்த பாடியில வந்திருக்கா? இங்கே தான் ஆரம்பிச்சு அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. உடனே தழும்புலாம் லைட்டாக இருக்கு. அன்னைக்கே ரெக்கவர் பண்ணி இது எல்லாம் நடந்துச்சு. இது எதனால் நடந்தது அப்படின்னா, இந்த காலபைரவர்கிட்ட நான் எங்கே இப்போ என்ட்ரு ஆகிட்டு உள்ளே வரணும், இது எல்லாமே அதுவே நடந்தது. அப்போ நம்ம முழுமையாக நம்ம இயற்கையிட்ட நம்ம ஆத்மாவை நம்ம வந்து சரணடைஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் மாறும். அப்பா, 2 விஷயமே இவ்வளோ நல்லா இருக்கே கேட்கறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள்? சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து இதோட விட்டுருங்க, ஓகேங்க. நான் வந்து பெங்களூருக்கு வந்து என்னோட ஏப்ரல் 17 அன்றைக்கி என் பர்த்டே வருதுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு ட்ராவல் வருது. என்னடா அது, இந்த ட்ராவல் போகிறோமே, நம்ம கோயிலுக்கு போக முடியாதே, நம்ம அப்படி பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு பெங்களூர் ட்ராவல் வருது. அப்போது ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் போது எனக்கு ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் ஸ்போர்ட்ஸ் டே இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டுக்குலாம் நான் போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மலையை பார்த்துட்டு போய் நான் கோயிலுங்கிறேன். என் கோச் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு, நீ கோயிலுக்கு போங்கிறாரு. கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமேல அங்கெல்லாம் முடிச்சுட்டு ருத்ராட்சத்தெல்லாம் பார்த்து அங்கே கேக்கு என் பர்த்டே சிவன்கிட்ட வேண்டிட்டு போகிறேன். என் பர்த்டேக்கு வந்து இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்குது, எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா, நீ எனக்கு விஷ் பண்ணுவியா நீ எனக்கு அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்னை கேட்க விட்டுறாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்னை கேட்க விட்டுறாங்க. பாரு, அதெல்லாம் விடுங்க. அந்த பிரின்ஸிபலு ஒரு கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கோயில் சுந்தர சூடேஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெங்களூரில் ஒசூரில் சுந்தர சூடேஸ்வரர் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. சரிங்களா? 2 பேர் அங்கே இருந்து பாரிதேவிட்ட சாபம் பெற்று ஊமையாகி திரும்ப உடும்பா வருவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமான அந்த கோயிலுங்க. ஓகே, அந்த கோயில என் பர்த்டே அன்னைக்கு அங்கே தரிசனம் கிடைக்குதுங்க. இங்க இருக்கிற ஈஸ்வரையே அங்க போனாரு, புரியலையா? நான் என் பர்த்டேக்கு சென்னையில் இருக்க வேண்டிய ஆள் நான். எதுக்கு நான் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகணும்? எதுக்கு நான் ஒசூர்ல என் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் ஓகே சொல்லணும்? இவரை பார்க்க தான் போல இருக்கு. இவரை பார்க்க தான் கூட்டி போயிருக்காரு. ஓகே, அப்புறமேல எதுக்கு நான் வந்தேன்னு கேள்வி கேட்கறேன். மறுநாள் கனவுல எனக்கு அது கூட பதிலும் கிடைக்குது. அப்படி இன்ஸ்டன்டா நடக்குதா? ஆமா, மறுநாள் நான் ஒண்ணுமே வீட்டுக்கு வந்தேன். இப்ப கேள்வி கேட்டேன்ல, இதே கேள்வியா 12 மணிக்கு உட்காந்து என்ன அமுச்சிட்டு போனேன், கூட்டு வந்தேன். எதுக்காக நடச்சுன்னு தெரில. உன் பக்தனுக்கு சொல்லு, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு அது ஒன்றும் ஆன்சர்ஸ் கிடைக்குது. அதை நான் வெளில சொல்ல முடியாது. அந்த ஆன்சரை வச்சு தான் எனக்கு அடுத்து நடக்க போற விஷயத்தை கெஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணேன். வெளியே சொல்ல முடியாதுன்னு இல்லை கார்த்தி? ஆமா, அந்த அளவுக்கு சீக்கிரஸான விஷயமா அது? சொல்லக்கூடாது, தெய்வ வாக்குன்ற. ஆமா, அதை நான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வெளில வந்தேன். அதை வச்சுக்கிட்டா? ஆமா. இதுக்காக தான் நீ வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லா கோயிலுக்கும் போறது ஈஸி கிடையாது. ஆனால் சிவன் கோயில் போறீங்க அப்புறமா ஒரு கோயிலுக்கும் உங்களை கர்மா சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் போகணும். அந்தந்த டைம் தகுந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். இப்போ நிறைய பேர் திருவண்ணாமலை போகிறோன்னு போறீங்க. உலகத்திலே வந்து டேஞ்சரஸான ஒரு வெப்பன்னா திருவண்ணாமலை தான். என்ன சொல்றீங்க? ஆனால் ஆமாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து திருவண்ணாமலை வந்து ஒரு சில பேருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் புட்டுக்கும். உண்மை சொல்லியிருக்காங்க. புட்டுக்குதா? ஏன் புட்டுக்குது அப்படின்னா,
நீ ஏன் வந்து என்கிட்ட விழுற பாரு. அவருக்கு என்ன வேலை, தப்பான கான்டாக்ட் இருந்தால் கட் பண்ணி விட்டுருவாரு, உடனே ரியாக்ட் பண்ணி விட்டுருவாப்புல. ஆமாம் எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மீனிங் புரிஞ்சா? இப்போ பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அது வந்து தப்பான உனக்கு அது ஃபியூச்சர் கிடையாது, பாவத்தை பண்ண போகிறேங்கிறது உனக்கு கர்ம விதி இருக்குது, அது சனியோட வேலை. ஓகே, சனி வந்து என்ன பண்ணுவார், டெஸ்டிங் கொடுப்பாரு, உன் பணத்தை என்னென்ன மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு. உனக்கு தப்பான அனுபவத்தை கொடுத்தோம் உன்னை காப்பாற்றுவார், குரு காப்பாற்றுவார், சனி கொடுப்பாரு. ஓகேங்களா, சனி மாதிரி இந்த அனுபவத்தை கொடுப்பாரு. குரு வந்து என்ன நீ பயண லாபத்தை எடுத்தியோ கர்மா சேவ் பண்ணியோ அதை வச்சு குரு பணம்லாம் கொடுப்பாரு. ரெண்டுக்கு நடுவில் வந்து இவர் இருக்காரு பாருங்க, உடச்சி விட்ருவார். அண்ணாமலையார் உடச்சி விட்ருவார், டப்புன்னு உடச்சி விட்ருவாரு. நீ நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கி விட்ருவாரு. ஓ, கெட்டது பண்ணா காலி, நல்லது பண்ணா மேல இன்னும். சிவன்கிட்ட நெருங்க பணம் காசு வராது, பேரு புகழ் பெருசாகும். அது உண்மையா கார்த்திகேஸ்வரர்? ரொம்ப உண்மை. கேட்குற சாப்பாடை கொடுத்துருவாரு, எல்லாமே கொடுத்துருவாரு, ஆனால் காசு பணத்தை சீக்கிரம் கொடுக்கவே மாட்டார். சீக்கிரம் கொடுக்க மாட்டாருன்னா ஃபியூச்சர்ல கொடுப்பாரு. உன் அனுபவத்தை மாதிரி உன் அனுபவத்துக்கும் பக்குவத்துக்கும் அந்த பணத்தை கொடுத்தனா நீ பாவம் பண்ண மாட்டியா, நீ பாவம் பண்ண மாட்டேங்கிற பக்குவத்தை நீ எப்போ அடையிறியோ சிவபெருமான உன்னை வந்து கர்ணனை கொண்டு போய் இந்த காசை கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்க அந்த இது அன்னதான கூடத்தில், அந்த மாதிரி வந்து சிவபெருமான் கொடுப்பாரு. அப்புறம் ஓகே ஓகே, அர்த்தம் புரிஞ்சிச்சா? சிம்பிள். அவர்கிட்ட நீங்கள் நெருங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புகழை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, ஆற்றலை கொடுப்பாரு, வியாதியிலேருந்து காப்பாற்று, உன் கையால் வந்து நிறைய விஷயத்த செய்ய வைப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அத்தியாவசியமான பணம் தங்காது. ஆனால் இதில் என்னன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இதில் நமக்கு அத்தியாவசியமான தேவை பணம் தான். எல்லா இதாக ஓடிட்டு இருக்கோன்னு இருக்கும்போது சிவபெருமான் சார்ந்த நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் திருப்பதி பெருமாள் இருக்கார்ல, அவரை பார்த்தா பணம் கொழிக்கணும், கூட்டம் அலமோது, ஒரு நாள் கூட கூட்டம் இல்லாமல் அலமோது. எல்லாம் இவர் பண்ணுற வேலை தான், ஒன்றுமே கிடையாது. பெருமாளுக்கு இங்கே பர்மிஷன் உள்ளே வந்தது எல்லாமே சிவபெருமான் தான், அவரோட படைப்புக்குள்ளே தான் பெருமாள் இருக்கார். அதை ஆழமாக நம்புறீங்க? அதான் ஆழமாக நம்புறேன். ஏன்னா பிரபஞ்ச சக்தியே அவர் தான். நீங்கள் சைவத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நம்புறீங்களா? இல்லை இல்லை, யூனிவர்சல் ஃபேக்ட். அது யூனிவர்சல் ஃபேக்ட். ஒரு பிரபஞ்சத்தை படைச்சதே ஈசனோட ஆட்ட பஞ்சபூதங்கள் தான். அந்த பஞ்சபூதங்கள் சக்தி இல்லைன்னா ஏன் பெருமாள் இங்கே இருக்காரு? காமன். ஓகே, இப்போ சிவனை கம்பேர் பண்ணும்போது பெருமாவோட அவதாரம் தான் அதிகமாக இருக்கு. அந்த அவதாரத்துக்குள்ள மனிதனாக தான் அவர் இருந்திருக்காரு. இப்போ மனிதனுக்கு அவதாரமாக இருந்தது அந்த பஞ்சபூதத்தை படைச்சது அவரே படைச்சிருப்பாரா? அப்படி பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து இது மாதிரி விஷயங்கள் இருந்து ஏன் இல்லை? அந்த பர்மிஷன் ஏன் யூனிவர்ஸ் எடுத்துக்கு மட்டும் கொடுத்தது? அப்போது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் அந்த பெருமாளுங்கிற கான்செப்டே இருக்குது. இவர் வந்து வாரி கொடுக்குறதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப வேறு அங்கே போறியா, காசை கொடு, அந்த காசை கொண்டு போய் எங்கள் கடைசியில் சிவன்ட்ட தானே வரணும். ஓகே, கரெக்டு. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அங்கே 1 கோடி ரூபாய் கொடுத்துருது, அந்த 1 கோடி வச்சு பாவத்தை பற்றியா புண்ணியம் பண்ணியாங்கிறது டெஸ்ட் பண்ணுறது யாரு? சனி. சனி ரிப்போர்ட் பண்ணுறது யாரு? ஈசனுக்கு. காலபைரவர் என்ன பண்ணுறாரு? அதை வச்சு செக் வைக்கிறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே காலபைரவா தான் நிற்பீங்க. எல்லாமே ஈஸ்வரன் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. காலபைரவ, சனி, ஈஸ்வரன் எல்லாம் ஈஸ்வரன் சம்மந்தப்பட்டிருக்கும். குரு யாரு? நமக்கான படிப்பினைகளை சொல்லி கொடுக்குறவர். குரு போதனை கொடுத்தவர் யாரு? தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்தவர் யாரு? சிவபெருமான் தான். எங்க இன்டர் கனெக்ட் ஆகுது எல்லாம் வந்து எல்லாம் சிவன் 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 சிவன். ஏன் பார்க்கடலை படையும் போது ஏன் வந்து சிவன் அந்த குடிக்கிறப்போ வந்து எல்லா விஷயங்களும் வேற மாதிரி வந்தது, கடல்ல இருந்து வந்தது, நீலகண்டரா மாறின விஷயம் எல்லாம் வந்தது. அப்ப அந்த எல்லாத்துக்குமே வந்து சிவபெருமான் தான் வந்து பல வழிகளை தாங்கி இந்த இயற்கையை உருவாக்குனதே.